ஓகே. வணக்கம். வெல்கம் யூ ஆல் ஃபார் டிசிஇசி ஸ்டடி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் எஸ்எஸ்சி வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்எஸ்சி ஃபேஸ் 9 2021க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு என்ஆர்ஏ மூலியமாக தான் வந்துட்டு ஆஃப்டர் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்ததாக சொன்னாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்எஸ்சி ஃபேஸ் 9க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன ஃபேஸ் 9 அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ வழக்கமாக வந்துட்டு எஸ்எஸ்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிராஜுவேட் லெவல், ஹையர் செகண்டரி லெவல், எம்டிஎஸ் லெவல், தென் ஜிடி இந்த மாதிரி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டைமிங்ஸ் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் டைமிங்கை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கும் அந்த இதில் சேராத சில ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஃபேஸஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ்எஸ்சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு செப்டம்பர் 24 ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அக்டோபர் 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் 25ங்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 25 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஓகே, ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு சாலிடாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு 3216 வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா லெவல் போஸ்ட்டும் கம்பைன் பண்ணியிருக்கும். ரைட், கிராஜுவேட் லெவலும் இருக்கும், ஹையர் செகண்டரி லெவலும் இருக்கும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, எம்டிஎஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலும் இருக்கும். எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்அப் பண்ணது தான் வந்துட்டு இந்த 3216 போஸ்ட்டுங்கிறது. ஓகே, இந்த எக்ஸாமோட மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அதெல்லாம் எடுத்திங்கன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் ஆச்சு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எம்டிஎஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 செக்ஷன்ஸ் ஆஃப் மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷ், ஜிகே இருக்கும். ஆஃப்டர் தட் அதை கிளியர் பண்ணுறதுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வைப்பாங்க. அவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும். ஸோ அதுலேயும் வந்துட்டு ஷார்ட் ஃபால் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டிவிக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான். ஆஃப்டர் தட் டேரெக்டாக வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 24/9/2021 வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அட்வர்டைசன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் 9 செலெக்ஷன் 9 போஸ்ட் 2021 கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு யூஸ்வலாக எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு நம்ம 100 rupees பே பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/10/2021. ஸோ அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 28 வரைக்கும் நம்ம பே பண்ணிக்கலாம், நைட் 11:30 மணி வரைக்கும். அதே மாதிரி ஆஃப்லைன் செலான்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு 28 அக்டோபர் மாதம் 28 முடியுது. ஓகேவா? ஸோ அதாவது வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பேங்க்கில் போய் பே பண்ண போகிறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ண போகிறீங்கன்னா வந்துட்டு நவம்பர் 1 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு கொடுக்கல, லைக் இன்னும் ஷெடியூல் வந்துட்டு அவங்க கொடுக்கல. மேபி அவங்க எதில் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஆர் பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைக் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது வந்துட்டு பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி மாதம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஹாலிடேஸஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ மொத்தமே ஒர்க்கிங் டேஸஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு 12 to 15 டேஸஸ் தான் நமக்கு சாலிடாக ஒர்க்கிங் டேஸஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். லைக் வந்துட்டு ஆர்ஆர்பி செகண்ட் ஸ்டேஜ் இருக்கலாம், ஆர்ஆர்சி குரூப் டி இருக்கலாம். ஓகேவா? தென் பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்துட்டு மெயின்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ஜனவரி மாதம் நடக்கும். ஸோ மேபி வந்துட்டு ஜான்வரி ஆர் பிப்ரவரின்னு கொடுத்துருக்காங்க. ஷூராக வந்துட்டு மேபி பிப்ரவரியில் நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ செப்டம்பர் மந்த், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ 30 days வச்சா கூட வந்துட்டு ஒரு 120 to 150 days வந்துட்டு நம்ம கையில் சாலிடாக இருக்குது. ரைட்டா? மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டுங்க. என்ன ரீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹேவ் எ ஒர்க் ஃபோர்ஸ் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து லைக் ஸ்பெசிஃபிக்காக எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ், லேடிஸ் இருக்கிற ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளை பண்ண சொல்கிறாங்க. வி ஆர் என்கரேஜ் டு அப்ளை த ஒர்க்கிங் லைக் உமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மீதி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் தரோவாக ரீட் பண்ணி பாருங்கள். ஐ வில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன், லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து சில க்ரைட்டீரியா இருக்குங்க. லைக் இப்போ நம்ம சிஜிஎல்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சிஜிஎல்னால் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிஜிஎல்னால் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதே சிஹெச்எஸ்எல்னால் அட்லீஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ எம்டிஎஸ்னால் அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா லெவலுக்கும் இதே மாதிரி தான். மீதி இருக்க டிஃபென்ஸ் செக்டர் லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிடினாலும் சரி, டெல்லி போலீஸ்னாலும் சரி, அதுக்கு வந்துட்டு சர்டன் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் க்ரைட்டீரியா மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அது போக மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ்னு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களே, போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வில் பி கேன்சல்ட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வித்தவுட் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைக் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஜ் லிமிட்டு, அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஏஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலேயும் இருக்கிறது. அது போக வந்துட்டு எஜுகேஷன் டிகிரியா 10th 12th அந்த மாதிரி வந்துட்டு டிகிரி எல்லாமே வந்துட்டு எஸ்எஸ்சி போஸ்ட் காமனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்க. லைக் சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த கேண்டிடேட் வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு 2 or 3 years வந்துட்டு அந்த ஃபீல்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயோ ஆர் பப்ளிக் செக்டார்லேயோ கவர்மெண்ட் செக்டார்லேயோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் அப்ளை பண்ணுறது யார் வேணால் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வி ஹேவ் டு ப்ரொவைட் த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலன்னா அது வந்துட்டு நம்ம ஃபால்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு நம்மளால் போக முடியாது. ஸோ அப்போ எக்ஸாம் எழுதியும் வேஸ்ட் ஆயிடும். ரைட்டா? ஓகே. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ லைக் என்னென்ன ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிஆர் ரெப்ரசன்ஸ். ஸோ இது வந்துட்டு சீரியல் நம்பர், ரீஜியன்னு கொடுத்துருக்காங்க. சிஆர்னா சென்ட்ரல் ரீஜியனுங்க. சிஆர்னா சென்ட்ரல் ரீஜியனு. ஸோ போஸ்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்துட்டு அவங்க அலாகேட் பண்ணியிருப்பாங்க. இது போஸ்ட் நேமு. லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சிஆர்னா சென்ட்ரல் ரீஜன், சிஆர் 10121 போஸ்ட் கோடு. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூனியர் சீட் அனாலிசிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்னா தெரியும் நமக்கு வந்துட்டு விதைன்னு அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதை அனலைஸ் பண்ணுற ஜாபு. ஒர்க்கிங் ப்ரொஃபைல் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஓகே. ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு 30 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சேலரி லெவலுக்காக கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேலில் வந்துட்டு லெவல் 6 வந்துட்டு ஸ்டார்டிங் லெவலே வந்துட்டு பே லெவல் 6 ஆரம்பிக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் மீன்ஸ் டிகிரி. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். ஸோ அது போக வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா யூஆர் 1 கொடுத்துருக்காங்க, ஓபிசியில் 1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஜென்ரல் கோட்டாவில் ஒரு போஸ்ட் இருக்குது, அது போக ஓபிசி கோட்டாவில் வந்துட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. மொத்தமே வந்துட்டு 2 போஸ்ட்டு. அது போக வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்துட்டு ஒரு போஸ்ட்டு. மொத்தம் வந்துட்டு இந்த லைக் இந்த கோடு சிஆர் 10121க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 3 போஸ்டிங்கில் ஓப்பனிங்கில் இருக்குங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேரியஸ் போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எல்லாமே சென்ட்ரல் ரீஜனுக்கானது. ஓகேவா? ஸோ கேர்ள்ஸ் கேடேட் இன்ஸ்ட்ரக்டர், சார்ஜ் மேன் மெட்டராலஜி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு போஸ்டிங்காக நிறையா கொடுத்துருப்பாங்க. ரைட்? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஆர் மீன்ஸ் ஈஸ்டர்ன் ரீஜியன். ரைட்டா? ஈஸ்டர்ன் ரீஜன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா அதெல்லாமே வந்துட்டு கவர் ஆகும் உங்களுக்கு. ரைட்? அகெயின் சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜியன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா அப் டு 268 வரைக்கும் வந்துருச்சு. டபிள்யூஆர்னா வெஸ்டர்ன் ரீஜியன். ரைட்டா? ஸோ வெஸ்டர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மும்பை, குஜராத் அதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணுறது வெஸ்டர்ன் ரீஜன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 271 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் வந்துட்டு 271 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்ஸ் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொடுத்துருப்பாங்க. ஓபிசி, ஜென்ரல், எஸ்சி எஸ்டிக்கு. ஓகேவா? எக்கனாமிக் வீக்லஸ் செக்ஷன், பிஹெச் கேண்டிடேட் கொடுத்துருப்பாங்க. பிஹெச் மீன்ஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசை கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3261 போஸ்ட்டுங்க. ஓகேவா? மொத்தம் 3260 போஸ்ட்டு. ஸோ அது வந்துட்டு கேட்டகரி வைஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாக வந்துட்டு இதுக்கு எதுக்கு எது அப்படின்ட்டு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரஃபாக வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இது இன்கேஸ் வந்துட்டு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, லைக்
நோட்டிஃபிகேஷனில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏஜ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு ஏஜ் ஒன்று பார்த்தோம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஒன்று பார்த்தோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் EQன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், EQ லெவல்னு கொடுத்துருக்காங்க. EQ லெவல்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்துட்டு என்னென்னா ஒரு இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷனாக இருக்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா 9th கேட்டகரி எடுத்துக்கோங்க. 9th போஸ்ட் எடுத்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் போட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் இஸ் நத்திங் பட் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு கேண்டிடேட் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த போஸ்ட் வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 25 வரைக்கும் இருக்கும். பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ வேரியஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் 258 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹையர் செகண்டரி லெவல்னு கொடுத்துருக்கான், ரைட்டா? ஹையர் செகண்டரி லெவல்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஹையர் செகண்டரி லெவல்னால் +2 ஆர் அதுக்கான ஈக்குவலன்ட்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃபில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பான். இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்கானா, லைக் இப்போ இது எடுத்துக்கோங்க, லைக் மெடிக்கல் அட்டெண்டன்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல 270 பார்த்தீங்கன்னா WR 142521 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அட்டெண்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெவல் 1 ஸ்டார்டிங்கு போஸ்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் 1 பே ஸ்கேலு, மெட்ரிகுலேஷன் லெவல் 10th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 10th படிச்சிருந்தா ஓகேவான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உள்ளே போய்ட்டு நம்ம லாகின்ல உள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வந்துட்டு மெடிக்கல் அட்டெண்டண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் 1 year ஆச்சும் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிளினிக்லேயோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையோ வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணுமா, அந்த மாதிரி வந்துட்டு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு லாகின் பண்ணி தான் பார்க்க முடியும். அது லாகின் பண்ணுறது எப்படி பார்க்கலாம்னா வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வந்துட்டு கூகுள் பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கூகுளில் போய்ட்டு லைக் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்தாலும் சரி, லேப்டாப் சிஸ்டமில் போனாலும் சரி, கூகுளில் போய்ட்டு இன்கேஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணி வந்துட்டு யூ ஹேவ் டு சூஸ் அ டெஸ்க்டாப் சைட். ஸோ அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்க கேட்குற டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், ஈஸி டு அசஸாக இருக்கும், ரைட்டாக? டெஸ்க்டாப் சைட்டு கிளியர் பண்ணிட்டு ssc.nic.in ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் SSCன்னு டைப் பண்ணாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு வந்துட்டு அந்த ssc.nic வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ssc.nic அந்த பேஜே உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டிகேட் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் அப்பியர் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி யூசர்னால் நீங்கள் வந்துட்டு நமக்குன்னு வந்துட்டு ஒரு 12 digit லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க, யூசர் நேம் இருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாஸ்வேர்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஐடி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நேம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். இந்த இடத்துல நம்மளுடைய நேம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே, வெல்கம். ஸோ நம்ம என்ன யூசர் நேம் லைக் நம்மளோட நேம் என்ன இருக்கோ அது வந்துட்டு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கனாலே வந்துட்டு இந்த பேஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் 4 டேப் இருக்கும். லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, அகெயின் வந்துட்டு மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன், அகெயின் ரிசல்ட் மார்க்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏதாச்சும் இப்போ வந்துட்டு நான் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கேன். ஒன்ஸ் லாகின் ஆன பிறகு வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டேப் தான் ஓப்பனில் இருக்கும், லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு Phase 9 2021 செலெக்ஷன் போஸ்ட்னு கொடுத்துருக்கானா. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணால் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, போஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன்ங்கிற டேப்பை வந்துட்டு இந்த டேப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா யூ கெட் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இத்தனை ரீஜன் கிடைக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9 ரீஜன் இருக்கும். 9 ரீஜன் இருக்குது. சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், கர்நாடகா கேரளா ரீஜன், மத்திய பிரதேஷ் ரீஜன், சப் ரீஜன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சதர்ன் ரீஜனுங்க. ஓகேவா? தமிழ்நாடு, ஆந்திரா, ஸோ இது தெலுங்கானா இதெல்லாமே வந்துட்டு சதர்ன் ரீஜனில் வர்றான். ஓகேவா? லைக் தமிழ்நாடு, ஆந்திரா வந்துட்டு சதர்ன் ரீஜனில் வர்றான். ஸோ சதர்ன் ரீஜனில் என்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? தமிழ்நாட்டில் என்ன போஸ்டிங்ஸ் வந்துட்டு ஓப்பனிங்கில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சதர்ன் ரீஜன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸாமினேஷன் நேம் இருக்கும். ஸோ ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ Phase 9 இதுக்கு முன்னால் Phase 8 வந்துட்டு 2020 வச்சாங்க. ஓகேவா? ஸோ 2019 வந்துட்டு Phase 7 வச்சாங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் போஸ்ட் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு தேவை வந்துட்டு Phase 9 தேவை. ஸோ அதனால் இதை நான் கிளிக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா நமக்கு வந்துட்டு ஆஃப்டர் தட் வந்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். லைக் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா SR ரீஜனில் வந்துட்டு என்ன போஸ்ட் இருக்குன்னு ஓப்பன் ஆயிருக்கு. அப் டு இத்தனை போஸ்ட் ஓப்பனிங்கில் இருக்குது.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வியூ ஆகுதான்னு தெரில. இன்கேஸ் இந்த மாதிரி தான் பேஜ் அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு இந்த செகண்ட் போஸ்ட் எடுத்துக்கிறேங்க. செகண்ட் போஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்ஆர் 10421 அப்படிங்கிற போஸ்ட் கோடுக்கு லெபார்ட்டரி அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, வியூ டீட்டெயில்ஸ் இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். ஓகேவா? வியூ டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் நேம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராஜுவேஷன் அண்ட் அபோவ், அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும் எஜுகேஷன் லெவல். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி, அதாவது வந்துட்டு இதை அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு சயின்ஸ் மேஜராக இருக்கணும். ஓகேவா? பேச்சுலர் டிகிரி எய்தர் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பாட்னி, ஜுவாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது ஃபிசிக்கல் anthropology or genetics or BSc chemistry or BSc biochemistry or BSc pharmacy. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி லைக் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ரைட், சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிசிக்ஸு, மேக்ஸு அல்லது பாட்னி ஆர் ஜுவாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி ஆர் ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி ஆர் ஜெனட்டிக்ஸ் லைக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு தேவை. ரைட், அது போக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம அந்த இதிலே பார்த்துலாம் டேப்லெட்லாம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஈவன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா யூஆர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த ஒரு போஸ்டிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. யூஆர்னா அன்ரிசர்வேஷன், ஜென்ரல் கோட்டா, யார் வேணால் எடுத்துக்கலாம். எந்த கேட்டகரி கேஸ்ட்டுக்கும் வந்துட்டு எடுத்துக்கலாம், பொதுவானதுன்னு எடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 to 27 இருக்கவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு கீழே வருதுங்க. குரூப் பி, குரூப் சின்னு இருக்கும். ஸோ பொதுவாக வந்துட்டு டாப் மோஸ்ட் லெவல் எஸ்எஸ்சியில் ஃபில்அப் பண்ணுறது வந்துட்டு குரூப் பி போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க. இது வந்துட்டு குரூப் சி போஸ்ட்டு, நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு தான். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்க, டாக்குமெண்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இனிஷியல் போஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் கொடுப்பாங்க. ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் இயர்ஸ் இருக்கும், அட்லீஸ்ட் 2 or 3 இயர்ஸ்ன்னு இருக்கும். அந்த 3 இயர்ஸ் முடித்த பிறகு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நம்ம ஹோம் டவுன் எது இருக்கோ, ஸோ லைக் வந்துட்டு இப்போ எனக்கு தமிழ்நாடு தான் ரீஜன் எனக்கு செட்டார, லைக் வந்துட்டு எனக்கு தமிழ்நாடு தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதராபாத்தில் ஒரு 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ ஒர்க் பண்ண பிறகு வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு இது லீகல் டெப்யூஷன் நம்ம எழுதி போட்டு வந்துட்டு நமக்கு என்ன பிளேஸ் தேவையோ அந்த பிளேஸுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாங்க, நம்ம மாறிக்கலாம். ரைட்டா? ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட பே ஸ்கேல் வந்துட்டு லெவல் 5. ஸோ ஸ்டார்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 29,200 rupees. ஸோ அரௌண்ட் 29,200 rupees ஸ்டார்டிங்கு. இதே பொசிஷனில் ப்ரொமோஷன் ஆகாமல் வந்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணுற சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 92,300 rupees வந்துட்டு ட்ரா பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். இது கிரேட் பே பேஸ் பண்ணி வர்றது லெவல் 5. ஓகேவா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். லெவல் 5 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவீங்க. ஸ்கில் டெஸ்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. லைக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கெலாம் சிலதுக்கு வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு எம்எஸ் பவர் பாயிண்ட்டோ, எம்எஸ் வேர்டோ, எம்எஸ் எக்ஸலோ அதை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைப்பிங் டெஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்னா. இந்த இதுக்கு வந்துட்டு தேவையில்லை, ஸ்கில் டெஸ்ட் எதுவும் தேவையில்லைன்னு இருக்காங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் அப்ளை பண்ணலாம், யார் வேணால் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? பிடபிள்யூடி கேண்டிடேட்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஹெச் கேண்டிடேட்டு, ஓஹெச் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஒன் ஹேண்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். போத் ஹேண்ட் ரெண்டுமே இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ லைக் தட் அந்த மாதிரி வந்துட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இனிஷியல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன நேச்சர் ஆஃப் த ஒர்க்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறோம். ரைட், எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதராபாத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஒர்க்கர் இருக்கும். ஓகே, அடிஷ்னல் ரிமார்க்ஸு க்ளோஸ் இதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இதிலே கொடுத்துருவாங்க, எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இதிலே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் 1 year லெபார்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி ப்ரைவேட் ஆர் பப்ளிக் செக்டார்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைக் ஈவன் தோ நம்ம காலேஜில் வந்துட்டு ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் கூட வந்துட்டு அது வந்துட்டு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் நம்ம கொடுக்கலாம். பட் ஆனால் இதில் வந்துட்டு அவங்க எதுவுமே கேட்கல, அதனால் அது தேவையில்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேரியஸ் போஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் கொடுத்துருக்காங்களா, வீவிங் டிபார்ட்மெண்ட், எஸ்ஆர்
இந்த மாதிரி கொடுத்துருக்கானா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வியூ டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். லைக் வந்துட்டு கிராஜுவேஷன் கேட்டிருக்கானா, 10th லெவல் கேட்டிருக்கானா, அதுக்கு போக வந்துட்டு என்ன மேஜர் படிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பான். வேரியஸ் லெவல்ஸில் இருக்குங்க. ரைட். ஸோ ஏன் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு மஸ்ட்டு ஏன்னு சொல்கிறேன்னா வந்துட்டு எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். லைக் வந்துட்டு டெஸ்க் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு 4 லெவல் எக்ஸாம் இருக்குது. 4 லெவல் எக்ஸாம் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல் எக்ஸாமினேஷன் இருக்குது. Tier 1, Tier 2, Tier 3 ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதான் Tier 3ன்னு சொல்கிறேன். 3 லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ஸோ எம்டிஎஸில் பார்த்தீங்கன்னா 2 லெவல்ஸ். ஸோ Tier 1 ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங். ஓகேவா, டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் இருக்கும். ஸோ இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஜனவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இன்கேஸ் நீங்கள் சிஜிஎல் எழுதுறீங்கன்னு வைங்க, சிஜிஎல் நீங்கள் எழுதுறீங்கன்னா வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஜனவரி மாதம் வந்துட்டு 2022 வந்துட்டு எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க, Tier 1 எழுதுறீங்கன்னு வைங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 3 months கழிச்சு தான் வந்துட்டு நமக்கு Tier 2க்கான ரிசல்ட்டு ப்ளஸ் வந்துட்டு Tier 2க்கான டேட் வரும். ஸோ ஜனவரி எழுதுறீங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் ஏப்ரல் ஆர் மேல வந்துட்டு ஏப்ரல் ஆர் மே 2020 வந்துட்டு நீங்கள் Tier 2 எழுதுவீங்க. ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் 3 monthsல வந்துட்டு Tier 3 வரும். ஆஃப்டர் தட் வந்துட்டு அந்த ப்ராசஸ் முடிக்கிறது வந்துட்டு ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ். இப்போ கொரோனா சிச்சுவேஷன் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 1.5 years ஆகும். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது. ஓகே. பட் ஆனால் இந்த போஸ்ட் எழுதிங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்துட்டு ஃபேஸ் 9 செலெக்ஷன் போஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டயர் ஒரே ஒரு டைம் தான். இந்த டயரே வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷனே வந்துட்டு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு லைக் நல்லா படிச்சுட்டு நல்ல லெவல் ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு லைக் ஒரே ஒரு எக்ஸாம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதுனா கூட பார்ட் டைமாவோ ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எண்ட் ரிசல்ட் வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு போஸ்டிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா. ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு இன்னொன்று சொல்லணும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. பே ஸ்கேல் லெவல் 1லேருந்துட்டு அப் டு 6, 7 வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ சிஜிஎல் போனால் தான் நமக்கு 6, 7, 8லாம் பேஜஸ் ஸ்கேல் வரும். பட் ஆனால் இந்த ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப நம்ம வந்துட்டு இந்த ஸ்கேல் போக முடியும். ஸ்டார்டிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 44,900 சேலரி வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணலாம் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்து. ஸோ அதனால் வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கொடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஆஃப்டர் தட் வந்துட்டு என்னென்னா இன்னொன்று வந்துட்டு என்னென்னா இப்போ இந்த போஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன்னு வைங்க. லைக் இப்போ நான் இந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் நான் அப்ளை பண்ண போகிறேன் சார். ஸோ எக்ஸ்ரே டெக்னீஷியனை வந்துட்டு நான் எலிஜிபிள், நான் அப்ளை பண்ண போகிறேன்னா வந்துட்டு கேர்ள்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு எத்தனை போஸ்ட் வேணால் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணுறேன். இன்கேஸ் மற்றவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்துட்டு இன்கேஸ் ஒரு மேல் ஜெண்டர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொரு போஸ்ட் அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ்ரே டெக்னீஷியனாக வந்துட்டு நம்ம இந்த போஸ்ட்டுக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ணணும். ஆஃப்டர் தட் வந்துட்டு இந்த சார்ஜ்மேன் கெமிக்கல்னு கொடுத்துருக்கான் பாருங்கள், சார்ஜ்மேன் கெமிக்கல்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு நான் எலிஜிபிள், நான் எக்ஸென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நான் வச்சுருக்கேன்னா அதுக்கு நம்ம வந்து தனியாக அப்ளை பண்ணணும். யாராக இருந்தாலும் நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம அப்ளை பண்ணணும். இதே வந்துட்டு உமன் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேட்டகரி கொடுத்துருப்பாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்துட்டு மேல் ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி வரீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக வந்துட்டு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற நான் சொல்கிறேன். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தம் வந்துட்டு 3 லெவல் இருந்துச்சா நமக்கு வந்துட்டு கிராஜுவேஷன் லெவல் 1, ஹையர் செகண்டரி லெவல் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்டிஎஸ் செகண்டரி லெவல் போட்டிருந்தால மெட்ரிகுலேஷன் லெவல்னு போட்டிருந்தான்ல மெட்ரிக் லெவல்னு போட்டிருந்தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த போஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணுறேன், இந்த போஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணுறேன், இந்த ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணுறேன்னா வந்துட்டு மொத்தம் வந்து நீங்கள் வந்துட்டு 3 times அப்ளை பண்ணணும். இல்லை சார் நான் அப்ளை பண்ணுறதே மொத்தமே வந்துட்டு 3 போஸ்ட் அப்ளை பண்ணுறேன், மூணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராஜுவேஷன் லெவல்லையே 3 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னா வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். இல்லை
நீங்கள் அப்ளை பண்ணுற 3மே வந்துட்டு வெவ்வேறு கேட்டகரி. ஒன்று வந்துட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இன்னொன்று வந்துட்டு 12th குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இன்னொன்று 10th குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 டைம் எக்ஸாம் எழுதணுங்க. 3 டேட்ஸில் நமக்கு வந்துட்டு எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 டேட்ஸ்லேயோ 3 ஷிஃப்ட்ஸ்லேயோ நமக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம், அல்லது வந்துட்டு காலைல ஒரு எக்ஸாம்னா ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த மாதிரி தான் மாற்றி கொடுப்பாங்க. 3 எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பேரிங் டு சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் லெவலுக்கு வந்துட்டு நமக்கு காம்படிஷன் இருக்காது. ஏன்னா இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு கேட்டகரி ஆட் ஆகிறனால வந்துட்டு நிறையா பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த கேண்டிடேட் வந்துட்டு எஸ்எஸ்சிக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி மாறும். ஸோ மினிமமாக வந்துட்டு 75லேருந்து கூட இருக்கும், அல்லது 54லேருந்து கூட வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 171 வந்திருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு. லாஸ்ட் 2019 பார்த்தீங்கன்னா 171 தான் கட் ஆஃப் வந்துச்சு. ஓகேவா? ஸோ லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 54 கிட்டக்க கூடலாம் வந்துட்டு சில போஸ்டிங்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த வேக்கன்சி பொறுத்து வந்துட்டு இந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுங்க. நல்ல பொசிஷன், அப்ளை பண்ணியாமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் திங்ஸை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன் TCEC ஸ்டடி. தேங்க்யூ ஆல்.